அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். திருச்செந்தூர் இந்த கோயில்ல 2000 ஆண்டுகள் பழமையான குகை ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்களால கடத்தி செல்லப்பட்ட முருகன் இன்றும் நாம வழிபடுற முருகன் தானா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு திருச்செந்தூர் அப்படின்ற பெயர் வர காரணம் என்ன? அறுபடை வீடுகள்ல கோயில் மட்டும் ஏன் கடற்கரை பக்கத்துல அமைஞ்சிருக்கு? இந்த மாதிரி பல தகவல்களை, பல மர்மங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2000 ஆண்டுகள் பழமையா சொல்லப்படுற இந்த திருச்செந்தூர் கோயில் அளவாய், சீரளவாய், வீரவாகுப்பட்டினம் அப்படின்ற புனை பெயர்களால போற்றப்பட்டு வந்திருக்கு. நாளடைவில் இந்த பேரே மாற்றி திருச்செந்தூர் அப்படின்ற பேரால இப்போ அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பல தமிழ் இலக்கியங்களால போற்றப்பட்டு வந்திருக்கு. சிலப்பதிகாரம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை அப்படின்ற பழங்காலத்து நூல்களால இந்த திருச்செந்தூரை பத்தி ரொம்பவும் பெருமை வாய்ந்ததா சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் உருவான கதையை பத்தி பார்க்கலாம். தேவர்கள் தங்களை தொந்தரவு செஞ்ச சூரபத்மனை அழிக்கும்படியா சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. அவர்களோட வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றி கண்ணுல இருந்து 6 பொறிகளை உண்டாக்கி இருக்காரு. அதுல இருந்து முருகப்பெருமான் தோன்றி இருக்காரு. பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று அழிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த வேளையில முருகப்பெருமானோட தரிசனம் வேண்டி தேவர்களோட குருவான வியாழ பகவான் இந்த தளத்துல தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்திலேயே தங்கியும் இருந்திருக்காரு. அவர் மூலமா அசுரர்களோட வரலாற்றையும் தெரிந்து கொள்றாரு. அப்போ தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனிடம் அனுப்பி வைக்கிறாரு. தூது சென்ற வீரபாகுவோட பேச்ச அந்த அசுரன் கேட்க மறுத்துட்டான். அதுக்கப்புறம் முருகன் தன் படைகளோட சென்று அவனை வதம் செய்யறாரு. வியாழ பகவானுக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்றாரு. அதன்படியே முருகனும் இங்கேயே தங்கிடுறாரு. வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைச்சு இங்க கோயிலை எழுப்ப தொடங்கியிருக்காரு. முருகன் சூரபத்மனை வெற்றி பெற்றதுனால ஜெயந்திநாதர் அப்படின்ற பெயரால அழைக்கப்பட்டாரு. பிற்காலத்துல இந்த பெயரே செந்தில்நாதர் அப்படின்னு மருவி இருக்கு. மந்தியும் அறியா மரண்பயில் அடுக்கச் சுரும்பும் மூச்சா சுடர் பூங்காந்தல் பெருந்தன் கண்ணி விளைந்த சென்னியன் அப்படின்னா பக்கத்து மலையில இருக்கிற காடுகளை குரங்குகள் கூட அறியாத மரங்கள் கொண்டது என்று அதன் அடர்த்திய உணர்த்துறாரு. குரங்குகள் கூட ஏற முடியாத உயரமான மரங்கள் என்ற வளத்தையும் ஒரே அடியில நக்கீரர் உணர்த்தி இருக்காரு. வண்டுகளால எச்சில் படாத காந்தல் மலர்களால ஆன கண்ணியை தலையில் சூடிய முருகனோட தோற்றம் அந்த காடுகளும் மலர்களும் இப்போ இல்ல அப்படின்றதுதான் அவர்கள் கிட்ட உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பழங்காலத்துல இந்த கோயில் மணக்கற்களால கட்டப்பட்டு அடிக்கடி அலைகள் வந்து அரிக்கப்பட்டு சேதப்படுத்தி விட்டனமா. மௌனசுவாமி அப்படின்ற சித்தர் மறுபடியும் கற்களால எடுத்து கட்டி சுற்றிலும் வட்ட வடிவுல கற்களால சுவர் அமைச்சு பராமரிச்சிருக்காரு அப்படின்றது வரலாறு சொல்லுது. இந்த திருச்செந்தூர் ராஜகோபுரம் திருவாடுதுறை ஆதீனம் தேசிகா மூர்த்தி சுவாமிகளால 300 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதோட உயரம் 137 அடி உயரம் கொண்டதா இருக்காம். இந்த அடித்தளத்துல 9 அடுக்கு மாடி தளங்கள் மாண்டமான வேலைப்பாடுகளை கொண்டதா கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் கூறுது. சாதாரணமா தென்னாட்டு கோயில்கள்ல ராஜகோபுரங்கள் கிழக்கு நோக்கி பிரதான நுழைவாசல் கொண்டு இருக்குமா. ஆனா இந்த திருச்செந்தூர் கோயில் சன்னிதானத்துக்கு மேற்கு பக்கமா கட்டி இருக்காங்க. இது குறுகிய பாறை மேடு மற்றும் இந்த அளவு பெரிய கீழ் தளத்தையும் மொத்த கோபுரத்தோட எடையையும் தாங்கி நிக்குதாம். அது மட்டும் இல்லாம கோபுரத்தோட 6வது தளத்துல இருந்து 9வது தளம் வரைக்கும் சுவற்றில ரம்மியமான வண்ண பூச்சிகளால் வரையப்பட்ட வரைபடங்கள், பாடல்கள், மாணிக்க வாசகரோட உபதேசங்கள், பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் 7ஆம் நூற்றாண்டு காலத்துல எழுதப்பட்ட வரலாறுகள் மற்றும் திருநெல்வேலி புராணம் காட்சிகள் வரைந்திருக்கு அப்படின்னு அந்த காலத்து வரலாறுல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா சரியான பராமரிப்பு இல்லாததால
இப்போ அவையெல்லாம் இருண்டு போய் காணப்படுது. 9வது தளத்துல மிகப்பெரிய அளவுல மெக்கானிக்கல் கடிகார நாளிகை மணி அடிக்கும் போது ஊர் முழுவதுமே ஓசை கேட்குமா. இந்த மெக்கானிக்கல் கடிகாரத்தை 1832 வருஷத்துல இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது தானாவே ஓடுற எந்திர அமைப்பு மற்றும் மணிக்கு ஒரு தடவை ஒளி எழுப்பக்கூடிய அமைப்பு கொண்டதா இருக்காம். தென்னிந்தியாவிலேயே இந்த அமைப்புகள் கொண்ட ஒரே கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். அது மட்டும் இல்லாம இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பல புனை பெயர்களும் வழங்கப்பட்டு வருது. அலைவாய், சீரலைவாய், வீரவாகு தேவர் பட்டினம் அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்துல எல்லாம் வழங்கப்பட்டு வந்திருக்கு. ஆனாங்கள் படி படையெடுத்து செல்ற படை வீரர்கள் தங்கும் இடமா இந்த படை வீடு அமைந்திருக்கு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்திருக்காங்க. பால பகவான் முருகனை நோக்கி தவம் புரிஞ்ச இடமாவும் கருதப்படுது இந்த திருச்செந்தூர் மலை. இந்து சைவ மதம் 6ஆம் நூற்றாண்டுல இருந்து வேகமா வளர ஆரம்பிச்சது. புத்த சமண கோயில்கள் சிதைந்து பல சைவ கோயில்கள் முக்கியமா பாண்டிய நாட்டுல கட்டப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் சில காலங்கள்ல சேர நாட்டு அரசர்களிடம் இருந்தது. கோட்டை சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு. கிபி 875 பாண்டிய மன்னர் வரகுணா மாறன் இக்கோயில தரிசனம் செஞ்சிருக்காங்க. கோயில புனரமைச்சிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சேர மன்னர்களும் இந்த கோவில பராமரிச்சிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. கிபி 1602 இருந்து போர்த்துகீஸ் வாஸ்கோட காமா இந்தியாவை கடற்பயணம் செஞ்சு கண்டுபிடிச்சாரு. இதன் மூலமா வியாபாரம் தொடங்கி இருக்காங்க. போர்த்துகீசியர்கள் கோவாவை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. டச்சுக்காரர்கள் இலங்கைய ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. பிரான்ஸ்காரங்க பாண்டிச்சேரிக்கு நுழைஞ்சாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலையே 1646 இருந்து 1648 வரைக்கும் டச்சுக்காரர்கள் ஆக்கிரமிச்சு கொண்டிருந்தாங்க. இத அவங்க ஆயுத கிடங்காவும் அவர்கள் தங்குற இடமாவும் உபயோகித்து வந்தாங்க. அந்த சமயத்துல டச்சு போர்த்துகீசியர்கள் நடந்தது. இந்தியாவோட பகுதிகளை பிடிக்க இவர்களுக்குள்ள கடல் போர் உருவானது. உள்ளூர்ல இருக்கிற மறவர்களும் மக்களும் கோயிலோட ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடினாங்க. மக்களுடைய போராட்டத்தை மீறி டச்சுக்காரர்களால எதுவும் செய்ய முடியல. போராட்டத்தின் மூலமா கோயில அவங்களால மறுபடியும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியல. டச்சுக்காரர்கள் கடைசியா போர்த்துகீசியரோட தோல்வி அடைஞ்சு கோயில கொள்ளையடிச்சிட்டு சிலைகளையும் 5 சிலையான சிலையையும் கடல் வழியே இலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்டதாக வரலாறு குறிப்பிடுது. மறுபடியும் இந்த 5 சிலையான முருகன் சிலைய டச்சுக்காரர்கள் கிட்ட விலை பேசி வாங்கிட்டு வராங்க. 1649 அப்புறம் வழக்கம் போல முருகனுக்கு வழிபாடுகள் செய்யப்பட்டு வருது. ஆனா புராண கதைகள்ல சொல்லப்படுவது என்னன்னா, முருகருடைய தீவிர பக்தர் ஒருவர் கனவுல முருகன் தோன்றி தன்னை மீட்டெடுக்கும்படி கட்டளையிட்டதாகவும் அவரும் கடலுக்கு நடுவுல முருகருடைய சிலையை மீட்டெடுத்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்படுது. திருச்செந்தூர் ஏன் சுனாமியால பாதிக்கப்படல தெரியுமா? திருச்செந்தூர் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பூகோள அமைப்பு ஒரு முக்கோண மூளை மாதிரி இருக்குமா. அதுலயும் கிழக்கு புறம் முழுவதும் இலங்கை நீண்டு தடுப்பு சுவர் மாதிரி இருக்குமா. சுனாமியோட வேகத்தை எல்லாம் இலங்கை தாங்கிக் கொள்ளும். மேலும் செந்தூர் கூம்பின் முனையில இருப்பதால 2 பக்கங்களிலும் நீர் பிரிந்து உள்வாங்கி கொள்ளுமா. அதனாலதான் இங்க அடிக்கடி கடல் நீர் பின்வாங்கி நிலம் தெரிய வருது. 2014 சுனாமி ஏற்பட்ட போது இந்த திருச்செந்தூர் மட்டும் பாதிப்புக்கும் உள்ளாகாம இருந்திருக்கு. அந்த காலத்துல முருகனோட வழிபாடு முறைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பாண்டிய நாட்டுல முருகன் வழிபாட்டு கோயில்கள் பல பெண்கள் தான் பூசாரிகளா இருந்திருக்காங்க. மக்கள் தானியங்களையும் பூக்களையும் காணிக்கையா கொடுத்து வழிபட்டிருக்காங்க. பெண்கள் தலையில பூச்சூடி விளக்கேற்றி வழிபட்டிருக்காங்க. ஆண்கள் மாலைகள் அணிவித்து வேலை வைத்து கொண்டு வெறி ஆட்டம் ஆடி வழிபட்டிருக்காங்க. மேலதாளங்கள் முழங்க பெண்கள் பூசாரிகள் முருகனுக்கு பூசை செய்து வந்திருக்காங்க. அந்தனர் வேள்வி எழுப்பி வேதம் ஓதியிருக்காங்க. முருகன்
கொற்றவையின் மகன் என்று நம்புவதும் உண்டு. திருச்செந்தூர், ராமேஸ்வரம் போன்ற கோயில்கள்ல வழிபாட்டு பூஜை முறைகளை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுவரை இருந்த படையல், சாமியாட்டம், மேலதாள முரசுகள், தமிழ் வழிபாடு முறைகள் சமஸ்கிருத வேத வழிபாடுகளா மாறுச்சு. வட இந்தியால இருந்து, குறிப்பா கர்நாடகா, மகாராஷ்டிரால இருந்து வேத பிராமணர்கள் வந்திருக்காங்க. தென்னிந்திய பிராமணர்களை பூசாரிகளா நியமிச்சிருக்காங்க. பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அரசர்கள் மூலமா அடக்கப்பட்டு வேதங்கள் சமஸ்கிருத முறையில வழிபாடுகள் திணிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விதமான புராணங்கள் எழுதப்பட்டு வருது. இங்க மூலவர் தவ கோலத்துல இருப்பதாக ஐதீகம் சொல்லப்படுது. எனவே அவர் கையில ஒரு வேலும் அருகுல தேவியரும் இல்ல. செந்தில் ஆண்டவர் ஒரு முகம் 4 திருக்கரங்களோட நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு. இந்த தளத்தை வீரபாகு சேஸ்திரம் அப்படின்னு அழைப்பாங்க. அர்த்த மண்டபத்துல வீரபாகு, வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களா விளங்குறாங்க. செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி வீரபாகுவுக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செந்தில்நாதருக்கு பூஜை செய்வாங்க. கருவறையோட பின்புறத்துல 5 லிங்கங்களும் கருவறைக்குள்ள 3 இருக்கு. இவற்றை அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம் பெற்றதற்கான காரணம், இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குறாரு அப்படின்றதுனால இங்க அஷ்டலிங்கமும் அமைஞ்சிருக்கு. முருகன் சந்நிதியில முருகனோட பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும். அப்பதான் நம்மளோட பிரார்த்தனை முற்று பெறும். அஷ்டலிங்கங்களை பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடக்காது. ஏன்னா முருகப்பெருமான் இந்த பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை செய்வதா ஐதீகம் சொல்லப்படுது. இங்க ரகசிய தீபாராதனை முறையும் நடந்து வருது. மூலவரோட தலைக்கு மேல பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்க விட்டு அதுல பாலை நிரப்பி சிறு துவாரத்தின் வழியா பாலை தாரை தாரையாக மூலவரோட மேல் விழச் செய்து சுமார் 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் தான் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தளத்தோட சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம். இந்த ஊர்ல தேவர்கள் பன்னீர் மரங்களா இருக்கிறார்கள் அப்படின்றது ஐதீகம். 12 நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம். முருகப்பெருமான் தன் 12 கரங்களால் விஸ்வாமித்திரரோட காச நோய் நீக்க திருநீர் அளித்ததன் தாற்பயம் இது. சூரபத்மனோட வதம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தன் மாணவர்களுக்கு 12 கைகளாலும் விபூதி பிரசாதம் வழங்கினார் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பாக்கியம் பெறும் அப்படின்றது நம்பிக்கையா வச்சு காலம் காலமாக வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. திருப்பதிக்கு போனா திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில திருப்பம் ஏற்படுவதற்காக திருப்பதி போன காலமெல்லாம் போகி திருச்செந்தூர் போனாவே திருப்பம் ஏற்படும் அப்படின்ற சொல்ற காலமும் வந்துருச்சு. முருகப்பெருமான் ஆட்சி செய்யற கோவில், அதுவும் கடல் சார்ந்த கோவில் தான் திருச்செந்தூர் முருகன் கோவில். இது திருசீரளவாய் அப்படின்னும் அழைக்கப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் இயற்கையோடு இணைந்த திருத்தலமா கருதுறாங்க. அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு பல பேரும் திருச்செந்தூர் முருகனோட ஆலயத்தை பற்றியும் முருகனை பற்றியும் நிறைய பாடல்கள் இயற்றி இருக்காங்க. தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இந்த திருத்தலத்தின் சிறப்பு போற்றப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கும் செந்தில் ஆண்டவனை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருப்பவருக்கு திருமண தடை நீக்கி குழந்தை பேரும் கிடைக்கச் செய்யும். எடுத்த காரியத்தில் வெற்றியையும், மாப்பிள்ளை சாமியை வணங்குபவர்களுக்கு மனக்கோள பாக்கியமும் கிடைக்கச் செய்யும். இந்த திருத்தலம் வியாழ பகவானான குரு பரிகார தலமாகவும் விளங்கப்படுது. குரு திசை, குரு புத்தி நடப்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். அதோட மீனவ குலத்தில் பிறந்த இந்திரனின் மகள் தெய்வயானையை முருகப்பெருமான் மணந்ததால் பரதகுல பாண்டிய வம்ச நூலில்
இன்றைக்கும் மீனவர்கள் முருகனை மச்சான் சாமி அப்படின்னு அழைப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சுரனை சம்ஹாரம் செய்து தெய்வ யானையை மணந்த முருகனை மச்சான் சாமி என்று மீனவர்கள் செல்லமாக அழைக்கின்றார்கள். தச்சன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டதன் விளைவாக சிவனிந்தை செய்த பாவத்துக்கு ஆளாகி இருந்தார்கள் தேவர்கள். இதன் விளைவாக தேவர்களின் வலிமை குறைந்து சூரபத்ரனின் கை ஓங்கிவிட்டது. 14 லோகங்களிலும் அவனது அதிகாரம் கொடிகட்டி பறந்தது. சூரபத்மனுக்கு பயந்து தேவர்கள் ஓடி மறைந்தனர். இந்திரன் இருக்கும் இடமே தெரியவில்லை. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிடைத்ததால் அவரையும் ஒழித்துவிட கங்கணம் கட்டி திரிந்தான் அசுரவேந்தன். இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்ற கேள்வி குரு பகவானுக்குள் ஆரம்பித்தது. மனதில் ஆர்ப்பரிக்கும் எண்ணங்களுடன் கானகத்தின் வழியே கழகத்தோடு சென்று கொண்டிருந்தார் குரு பகவான். சூரனை அழிப்பதற்காகவே சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னியாக உதித்த குமாரனை கண்டார் குரு. முருகனுக்கு உதவி செய்ய அன்னையின் சிலம்பில் இருந்து வீரபாகு, வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமகேசன், வீரபுத்திரன், வீர ராட்சசன், வீர மார்த்தாண்டன், வீர ரங்கநாதன், வீரதீரன் ஆகிய நவ வீரர்கள் தோன்றினார்கள். யுத்தம் செய்வதற்கான நேரமும் வந்தது. முருக பெருமானும் நவ வீரர்களும் சூரனை வெல்வதற்கு படை திரட்டி புறப்பட்டு குரு பகவான் தவம் இருக்கும் கானகத்துக்கும் வந்து சேர்ந்து விட்டனர். எதிரியை தாக்குவதற்கு முன்பு அவனது பலம் பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு போருக்கு செல்வதே விவேகமான செயல். நாமும் சூரபத்ரனை பற்றி அவனை சுற்றியுள்ள பலம் பலவீனத்தை அறிய வேண்டும். அதன் பின் போரை தொடங்கலாம் என்றார் குமரன். தேவசேனாதிபதியாக முருகவேல் நியமிக்கப்பட்டு விட்டார். அவருக்கு துணையாக நவ வீரர்களும் வியூகம் வகுத்து தயாராக இருந்தார்கள். தேவேந்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்க தேவகுருவானவர் சூரபத்மனை பற்றிய அனைத்து விவரங்களையும் முருக பெருமானுக்கு எடுத்துரைக்கிறார். குரு பகவான் சொன்ன அனைத்தையும் கவனமாக கேட்ட கந்தன் அங்கிருந்து விடை பெறுவதற்கு முன், தேவகுருவே, என்னை தரிசிக்க வந்த தாங்கள் தவமியற்றிய திருத்தலம் இது. நாம் இருவரும் எப்போதும் எதிலும் திருப்தியாக இருப்பவர்கள். கருணை தவழும் முகமும் சத்துவமான சாந்த குணமும் கொண்டவர்கள். காவி உடை அணிந்த நாம் அடியவர்களின் துன்பத்தை போக்குபவர்கள். அடியவர்களுக்கு அபயம் அளிக்கும் நாம் தூய திருநீர் அணிந்திருப்பவர்கள். யுத்தம் முடிந்து நான் இங்கு கோவில் கொள்ளும் போது திருச்சீரளவாய் என்னும் இந்திய பதியும் தங்களின் பெயரால் குரு ஸ்தலமாகவே விளங்கும் என்று வரமளித்து சென்றார். அன்றைய தினம் முதல் திருச்செந்தூரில் குரு பகவான் புத்திர பேறு அருளும் தேவனாகவும் ஞானம் அருளும் ஞான குருவாகவும் அருள்பாலிக்கின்றார். கந்தன் தந்த வரப்பயனால் 6 மைந்தனார்களையும் ஒரு மகளையும் பெற்று இந்த திருச்செந்தூரில் வீற்றிருக்கின்றார்கள். முன்னொரு காலத்துல செந்தில் ஆண்டவர் கோவில்ல கொடிமரம் இல்லாத நிலையில மாசி திருவிழா நடைபெறவில்லை. அதனால மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி திருச்செந்தூரில் தச்சு தொழிலில் தலை சிறந்தவரும் சிறந்த முருக பக்தருமான ஆறுமுக ஆசாரி அப்படின்றவர்கிட்ட செந்தில் முருகன் கோவிலுக்கு கொடிமரம் ஒன்றை செய்து தருமாறு வேண்டிக்கிட்டாங்க. இந்த பணியை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்ட ஆறுமுக ஆசாரி தமக்கு துணையாக 20 நபர்களையும் தேர்ந்தெடுத்தார். தகுதியான மரத்தை தேர்ந்தெடுத்து வெட்டி கொண்டு வருவதற்காக 20 நபர்களை கொண்ட அந்த குழு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காக்காட்சி மலை பகுதிக்கு ஆறுமுக ஆசாரி தலைமையில புறப்பட ஆயத்தமானது. புறப்பட தயாரான அந்த குழுவினர் திருச்செந்தூர் மந்தை அருகில் இருக்கிற வெயிலுகந்த அம்மனை வணங்கி நின்றனர். அப்போது ஆறுமுக ஆசாரி மட்டும் அம்மனின் கருவறைக்குள் சென்று வணங்க, மீதமிருந்த 20 பேரும் வெளியில் நின்று வணங்கினர். கருவறைக்குள் சென்று வணங்கிய ஆறுமுகம் ஆசாரிக்கு பேரதிர்ச்சி தரும் வகையில அம்மனின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. அஞ்சி நடுங்கிய ஆசாரி அம்மனை வேண்டி நிற்க அவருக்கு ஓர் அசரீரி கேட்டது. குழந்தாய், மிக உயர்ந்த பணிக்கு நீ செல்வது உண்மையே. இருந்தாலும் விதி வலியது. உன் குழுவில் நீ மட்டும் உயிருடன் திரும்புவாய். அதை நினைத்தது துயரம் தாங்காமல் என் கண்களில் இருந்து நீர் வழிகிறது. இந்த செய்தியை நீ மட்டும் அறிந்ததாக இருக்க வேண்டும். இது சத்தியம் அப்படின்ற அசரீரியை கேட்டு ஆசாரியார் அச்சத்தில் உறைந்தார். அறியாத குழுவினர் மகிழ்வோடு பயணம் தொடங்கினார். வண்டிகள் சென்றன. ஆசாரியார் மனதில் இருந்த அச்சம் அவரை வெகுவாக வாட்டி வதைத்தது. ஆனால் அவர் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. போகும் வழியில் இருந்த ஏர்வாடி என்னும் ஊரில் இருந்த தமது நண்பரும் புகழ்பெற்ற மந்திரவாதியுமான சின்னத்தம்பி மரைக்காயர் என்பவரை உதவிக்கு அழைத்தார். மரைக்காயர் மனைவி பாத்திமா முதல் நாள் இரவு ஒரு கனவு கண்டிருந்தார். தன் கணவர் கொடிமரம் செய்வதற்கு மரம் வெட்ட துணை புரிய சென்ற இடத்தில் வெட்டப்பட்டு
இறப்பதுதான் அந்த கனவு. அதை அவர் வெளியே சொல்லாதிருக்க, அதே வேளையில் ஆசாரியாரும் இந்த கொடிமரத்தை வெட்ட உதவிக்கு அழைத்ததும் தூக்கி வாரி போட்டது. தன் கணவனை போகக்கூடாது என்று பலமாக எதிர்ப்பு தெரிவித்து தடுத்தார். தன்னுடைய மனைவி எதிர்ப்பு தெரிவித்ததை பொருட்படுத்தாமல் புறப்பட்டார் மந்திரவாதி. விதியின் வலிமை கொடுமையானதல்லவா? காக்காட்சி மலைக்கு வந்து சேர்ந்தவர்கள் மிக உயரமான, உறுதியான, அற்புதமான ஒரு சந்தன மரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. இதனை வெட்ட முடிவு செய்துள்ளேன், தங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அருகில் இருந்த மரைக்காயரிடம் கேட்டார் ஆசாரியர். வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த மரத்தின் பூர்வீகம் குறித்து அறியாமை போட்டு பார்த்த மரைக்காயர் திடுக்கிட்டார். அந்த மரத்தின் மேல் நுனியின் சுடலை மாடனும் கீழ் நுனியில் சங்கடக்காரனும் உள்ளிட்ட 21 தேவதைகள் அந்த மரத்தில் குடியிருந்தனர். இருந்தாலும் மந்திரங்களை சொல்லி மை போட்டு தேவதைகளை மயக்க முயற்சி செய்தார் மரைக்காயர். தொடர்ந்து கோடாலிகளை கொண்டு அந்த மரத்தினை வெட்டச் சென்றார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அந்த மரம் கோடாலியை திருப்பி விட்டது. கோடாலி தெரித்து வந்த வெட்ட முயன்ற 20 பேர்களின் கழுத்தில் பட அந்த வினாடியே அவர்கள் அனைவரும் இறந்தனர். அதிர்ச்சியடைந்த ஆசாரியார் மந்திரவாதி மரைக்காயரை தேடி அலறிய போது அவர் ரத்தம் கக்கி இறந்து கிடந்ததைக் கண்டு நடுங்கினார். உடனே ஆசாரியார் உயிர் பிழைக்க தலை தேடத் துவங்கினார். மரத்தை விட்டிறங்கிய தேவதைகள் ஆறுமுகம் ஆசாரியரை அவசரமாக துரத்த துவங்கினர். உயிர் பிழைக்க ஓடிய ஆசாரியார் கால் தடுமாறி மலையில் இருந்து உருண்டு விழுந்தார். அவ்வாறு விழுந்தவர் தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ள சொரிமுத்து அய்யனார் கோவிலில் விழுந்து வணங்கினார். உடனே அய்யனார் காலை பிடித்து கொண்டு தம்மை காப்பாற்றுமாறு கதறி அழுதார். விரட்டி வந்த 21 மாட தேவதைகளை அமைதிப்படுத்திய அய்யனார் அவர்களை நோக்கி, முருகன் என் சகோதரன். அவன் கோவிலுக்கு கொடிமரம் செய்வதற்காகத்தான் மரம் செல்லுகிறது. ஆகவே தடுக்க வேண்டாம் என்று கூறினார். உண்மையறிந்த தேவதைகள் தாம் குடியிருந்த மரம் கோவிலில் கொடிமரமாய் குடியிருக்கப் போவதை எண்ணி பெரிதும் மகிழ்ந்தன. நிகழ்ந்த சம்பவம் குறித்து மனதிற்குள் மிகவும் வருந்திய ஆறுமுகம் ஆசாரியார் அகமகிழ்ந்து அன்போடு ஆசிர்வதித்தன. சந்தன மரத்தினை வெட்டி 21 மாட்டு வண்டிகளையும் வரிசையாக கட்டி அந்த வண்டிகளில் ஏற்றி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அனுப்பி வைத்தனர். ஆறுமுகன் அருளால் ஆறுமுக ஆசாரி மிகச் சிறப்பான முறையில் கொடிமரத்தை உருவாக்கினார். அந்த சந்தன மரமே தற்போது செந்திலாண்டவர் கோவிலில் கோடான கோடி பக்தர்கள் வணங்கும் கொடிமரமாக உள்ளது. இதன் அடிப்படையிலேயே தற்போதும் மாசி திருவிழா நடைபெறும் போது சுடலை மாடனுக்கும் சங்கடக்காரனுக்கும் ஆடு வெட்டி படைத்த பின்னரே தேரோட்டம் துவங்கப்படும். 1646 முதல் 1648 வரைக்கும் போர்ச்சுகீசியர்களுடனான போது டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. உள்ளூர் மக்கள் இந்த 2 ஆண்டுகளில் தங்கள் கோவிலை விடுவிக்க முயற்சித்தாங்க. பல முயற்சிகள் பயனற்று போனது. நாயக்கர் ஆட்சியாளரின் உத்தரவின் பேரில் டச்சுக்காரர்கள் இறுதியாக கோவிலை காலி செய்தாங்க. இருந்தாலும் அவர்கள் கோவிலை காலி செய்யும் போது கோவிலுடைய பிரதான சிலையை வெட்டி அகற்றி டச்சு சிலோனின் காலிக்கு கொண்டு சென்றாங்க. வட்டாட்சியார் வடமலையப்பன் பிள்ளை புதிய சிலைகளை உருவாக்கி திருச்செந்தூர் கோவிலுக்கு எடுத்து சென்றார். வழியில் ஒரு இடத்தில் தங்கி உறங்கிக் கொண்டிருக்கும் போது கடலுக்குள் சிலை இருக்கும் இடத்தை கனவு கண்டார். அதன் மேல் காத்தாடி பறக்கிறது மற்றும் சிலைகள் மூழ்கி இருக்கும் கடலின் மேற்பரப்பில் எலும்பிச்சை மிதக்கிறது. அவர் கனவில் கிடைத்த தகவலால் சிலைகள் அதிசயமாய் மீட்கப்பட்டது. அவர் தங்கியிருந்த இடம் முருகன் குறிஞ்சி என்று அழைக்கப்படுது. அதாவது முருகன் சிலை பற்றிய தகவலை வழங்கிய இடம். பழைய முருகன் சிலைகள் மீட்கப்பட்டதும் புதிய முருகன் சிலைகள் பாளையங்கோட்டை திருப்பரந்தீஸ்வரர் கோவிலில் வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் ஓவியங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழிபாட்டை முடிச்சிட்டு வரும் பக்தர்களுக்கு உயர போகும் வகையில பாதை அமைஞ்சிருக்கு. செந்தில் வேலனை வணங்குவோருக்கு இனி வாழ்வில் ஏற்றம்தான் என்பதை சொல்லாமல் சொல்லுது இந்த நடைபாதை. 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகனை வணங்குவதன் மூலம் திருமண தடை நீங்கி தொழில் அபிவிருத்தி அடையும் என்பது நம்பிக்கை. மேலும் வைகாசி விசாகத்திற்கு விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகனை பிறகு மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யும் சிறப்பு வழக்கமும் இந்த தலத்தின் தனிச்சிறப்பு. முருகன் புகழ் பரவ கோவிலுக்கு தினமும் வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுது. கடலா கடல் அலையா என தெரியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் திருச்செந்தூர் நோக்கி அணியாக செல்கிறது.
அதிலும் தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களோடு சூரசம்ஹாரத்தின் போதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வருவர். அது மட்டுமல்ல, சுப முகூர்த்த தினங்களில் நூற்றுக்கணக்கான திருமணங்களும் இங்கு நடப்பது வழக்கம். இந்த நிலையில கடந்த சில நாட்களாக பௌர்ணமி வழிபாடும் நிகழ்ந்துட்டு வருது. பௌர்ணமி வழிபாடு அப்படின்னாலே திருவண்ணாமலை கிரிவலம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழுது. இப்போ திருச்செந்தூரிலும் பக்தர்கள் பெருமளவுல வருகை தர தொடங்கி இருக்காங்க. பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்தில் இருந்தே நடைமுறையில் உள்ள பழக்கமாகும். அறிவியல் ரீதியாக பார்த்தா சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிக்குது. பூமி சூரியனை சுற்றி வருவது போல சந்திரனும் பூமியை சுற்றி வருது. பூமி மற்றும் சந்திரனின் சுழற்சியால சந்திரனின் ஒளி முழுவதுமாக பூமிக்கு கிடைக்கும் நாள்தான் பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு கடலில் ஏற்படும் மாற்றம் நம் உடலிலும் உண்டு. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாக பௌர்ணமி தினத்துல திருச்செந்தூர் கடற்கரையில் முழு நிலவினை பார்த்து பூஜை செய்து அதிகாலையில் முருகப்பெருமானை தரிசித்தால் நன்மை கிடைக்கும் என தகவல்கள் பரவிட்டு வருது. குறிப்பா பௌர்ணமி தினத்துல கோவில் கடற்கரையில தங்க சுவாமி தரிசனம் செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த சில மாதங்களாக பௌர்ணமி தினங்கள் அன்று பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருந்துட்டு வருது. அன்று குடும்பமாக கடற்கரையில் தங்கி இருந்து பரிகார பூஜைகள் செய்து வழிபாடு நடத்துகிறாங்க. இந்த நிலையில புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். விடிய விடிய விழித்திருந்து நிலாவை பார்த்து பூஜை செய்து உணவு உண்டு அங்கேயே உறங்கி செல்கின்றனர். அதிகாலையில் குளித்துவிட்டு விஸ்வரூப தரிசனத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்தபோது எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். இந்த நிலையில் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இரவு நேரங்களில் திருச்செந்தூர் கடற்கரையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுட்டு வராங்க. மேலும் தடுப்புகள் அமைத்து கடலில் யாரும் குளிக்கா வண்ணம் தீவிர கண்காணிப்பும் நடந்துட்டு வருது. இதற்கிடையே கடந்த சில மாதங்களாக தான் பௌர்ணமி நாளில் கடற்கரையில் தங்கி முருகனை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் அப்படின்ற தகவல் பரவலாக வருது. அதற்கு முன் இந்த சம்பிரதாயங்கள் கிடையாது. பௌர்ணமி அன்னைக்கு இரவு தங்கினால் நல்லது என்று யாரோ ஜோதிடர்கள் சொல்ல போக மக்கள் இங்கே குவிந்து வருகிறார்கள். திருச்செந்தூர் சென்று வணங்க முடியாத பக்தர்கள் கடலுக்கு அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று வணங்கினாலே போதுமானது, அனைத்து பலனும் கிடைக்கப்பெறும். பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் முருகனை தங்கியிருந்து வணங்குவதன் மூலமாக பணநிறைவு மனநிறைவு வரும் என்பது யாரோ ஜோதிடர்கள் கிளப்பிவிட்ட வதந்தியா. திருச்செந்தூர் கோவில் 3வது பிரகாரத்தில் வடபுறம் கடலை நோக்கி இறங்கினால் வள்ளி ஒளிந்திருந்த குகைக்கு செல்லும் வழி உள்ளது. இந்த வள்ளி குகைக்கு சில கதைகள் சொல்லப்படுது. வள்ளிய முருகன் சிறையெடுத்து வரும்போது வள்ளியின் தந்தை நம்பிராசன் முருகனை துரத்தி அவரிடம் இருந்து பாதுகாப்பதற்காக வள்ளியை இந்த குகையில் முருகன் ஒளித்து வைத்ததாகவும் ஒரு கதையில சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு கதையில தெய்வானையை முருகன் திருமணம் முடித்து அழைத்து வருவதை அறிந்த வள்ளி கோபம் கொண்டு இந்த குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டதாக சொல்லப்படுது. மற்றொரு புராணத்தின்படி வள்ளி தனது தந்தையின் திணைப்புணத்துக்கு காவலாக இருந்ததை கண்டு முருகன் அவள் மீது காதல் கொண்டு ஒரு முதியவர் போல் வேடமிட்டு அவருக்கு உணவு பரிமாறுமாறு வள்ளியிடம் கூறுகிறார். அது உடனடியாக வழங்கப்பட்டது. பின்னர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வள்ளியிடம் கூறுகிறார் அந்த முதியவர். அதற்கு வள்ளி அவருக்கு வயதாகிவிட்டதாக கூறி மறுத்துவிட்டாள். அதை அடுத்து முருகன் தனது சகோதரர் விநாயகரின் உதவியை நாடுகிறார். விநாயகர் யானை வடிவம் எடுத்து வள்ளியை துரத்தி பயந்து ஓடிய வள்ளி முருகன் கைக்குள் தஞ்சமாகிறாள். தன்னை காப்பாற்றினால் தங்களுக்கு மனைவியாக ஒப்புக்கொள்கிறேன் என்று முருகனிடம் சொல்ல முருகனும் யானையை விரட்டி தனது உண்மையான வடிவத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி முருகப்பெருமான் வள்ளியை மணம் செய்து கொள்கிறார். வள்ளி யானையிடம் இருந்து குகையில் தஞ்சமடைந்த இடமே வள்ளி குகை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த தளத்தில் 27 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளதாக நம்பிக்கை. முருகனின் அவதாரம் நிறைவேறிய தளம் என்பதனால இந்த தள வரலாற்றை உணர்த்தும்படி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் விழா ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் நடைபெறுகிறது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்ற பழமொழி பல பேரும் சொல்லுவாங்க. முருகனுக்கு உகந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தால் தானே குழந்தை பேரு கிடைக்கும். இதுதான் இந்த பழமொழியோட உண்மையான பொருள்.
கந்த சஷ்டி விழாவில் விரதம் மேற்கொண்டு திருமணம் முடிந்த தம்பதியர் அதிக அளவில் காணப்படுவாங்க. இது போன்ற தம்பதிகள் தங்கள் இல்லங்களில் கோவில்களிலும் 6 நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹார விழாவன்று விரதத்தை நிறைவு செய்வாங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகன் விக்கிரகம் எப்போதும் மிகவும் சூடாகத்தான் இருக்குமா. சூரபத்மனை வதம் செய்வதற்காக கோபத்தில் முருகன் இருந்ததுனால அவர் திருவுருவத்தில் எப்போதும் வியர்த்தவாறே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால முருகனுக்கு சந்தனத்தை அரைத்து அதில் சிறிதும் தண்ணீர் இல்லாமல் நன்றாக வடிகட்டி அதனை முருகன் விக்கிரகம் மீது முழுவதுமாக பூசி மூடி விடுவார்கள். இப்படி இருக்க மாலை நேரத்தில் விக்கிரகத்தில் பூசப்பட்டிருக்கும் சந்தனம் சொத சொதவென சிலை முழுக்க வழிந்தோடுவதாக ஈரமாக இருக்கும். முருகனின் பெருமையை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலோனின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக இந்த இடத்தில் தோன்றின அப்படின்னு சொல்லுது புராணங்கள். பன்னீர் இலையில் காணப்படும் 12 நரம்புகள் முருகனது 12 கரங்களை நினைவூட்டுவதாக அமைஞ்சிருக்கு. அனைத்து கோவில்களிலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு திருநீர் வழங்குவது வழக்கமாக நடைபெறும் நிகழ்வுதான். இருந்தாலும் ஒரு சில கோவில்களில் வழங்கப்படும் திருநீர் அதீத மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுது. அப்படி திருநீர் அதிக மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் கோவில்களில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் மற்றும் 3ஆம் படை வீடான பழனியும் சூரனை வதம் செய்த பிறகு தன்னுடன் போரிட்ட வீரர்களுக்கு தனது 12 திருக்கரங்களால் முருகப்பெருமான் திருநீர் பிரசாதத்தையும் அருளையும் அள்ளி அள்ளி கொடுத்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பன்னீர் இலையில் உள்ள 12 நரம்புகளும் முருகப்பெருமானின் 12 திருக்கரங்களாக கருதப்படுது. பன்னீர் இலையில் திருநீர் கொடுப்பதன் மூலம் முருகப்பெருமானே நேரடியாக தனது அதனாலதான் திருச்செந்தூர் பன்னீர் இலை திருநீர் மிகவும் மகத்துவம் வாய்ந்த அருட்பிரசாதமாக கருதப்படுது. திருச்செந்தூரின் வரலாற்றை பற்றியும் திருச்செந்தூரில் அமைந்திருக்கும் கொடிமரத்தின் வரலாற்றை பற்றியும் திருச்செந்தூரின் முருகனின் வரலாற்றை பற்றியும் மகிமைகளை பற்றியும் திருச்செந்தூரின் கொடிமரம் எவ்வாறு உருவானது அப்படின்ற புராண கதைகளை பற்றியும் அந்த கொடிமரம் உருவாக 21 பேரை காவு கொடுத்ததன் கதையை பற்றியும் கடலோரத்தில் அமைந்திருக்கும் திருச்செந்தூர் முருகனை வணங்குவதன் மூலமாக ஏற்படும் நன்மைகளை பற்றியும் முக்கியமாக பௌர்ணமி தினத்தன்று வணங்குவதன் மூலமாக பணநிறைவும் மனநிறைவும் அடையுமா என்ற கேள்விக்கான விடையை பற்றியும் வள்ளி குகையின் கதைகளை பற்றியும் இங்கு உள்ள தீர்த்த தலங்கள் பற்றியும் சூரனை வதம் செய்ததை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க திருச்செந்தூர் போயிருக்கீங்க அப்படின்னா பௌர்ணமி நாள் அன்று முருகனுக்கு செய்யப்படும் ஆராதனைகளை பற்றியும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.